அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், இது குறித்த முழு விவரம். அபிராமி, அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை, கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த கருத்து குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தெரிவிக்கின்ற பொழுது, ஓ பன்னீர்செல்வம் என் மனதில் உள்ளதை செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறார், என் மனதின் குரலாக கே.ஏ. செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடைய மாநில தலைவரை திரு நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இது உள்கட்சி விவகாரம், அதே நேரத்திலே கே.ஏ. செங்கோட்டையனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்தோம் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்த போதும் அதிமுக உடையக்கூடாது என்பதற்காக பணியாற்றினேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரிந்தவர்களை இணைக்க 10 நாட்கள் கெடுவும் அவர் கொடுத்திருக்கிறார். நவீனா, கே.ஏ. செங்கோட்டையனுடைய இந்த பகிரங்க வேண்டுகோள், அழைப்பு, விருப்பம் என்பது அதிமுகவில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக குறித்து மிக நீண்ட அனுபவத்தை பெற்ற மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், நீங்க முந்தைய செய்தியாளர் நீங்க சந்திப்புகள்ல, நேரலைகள்ல, நேர்காணல்கள்ல நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து வலியுறுத்தினாங்க அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க. ஆனால் அதிமுக தரப்புல அதை இபிஎஸ் எல்லாம் மறுத்து வந்த சூழல்ல இன்றைக்கு கே.ஏ. செங்கோட்டையன் நீங்கள் தெரிவித்த அதே கருத்தை 6 பேர் சென்று சந்தித்தோம், ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கே.ஏ. செங்கோட்டையன் என்னுடைய மனதின் குரலாக பேசியிருக்கிறார் என்று ஓபிஎஸ் சொல்றார். உங்கள் கருத்து என்ன? மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மிக மூத்த தலைவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகம் தொடங்கிய காலம் தொட்டு அந்த பகுதிகளில் ஈரோடு மாவட்டத்துல கட்சி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். தொடக்க காலத்தில் அந்த பகுதியினுடைய அமைப்பாளராக இருந்து பாடுபட்டவர். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிக்கிற எல்லோரையும் விட அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாகத்தான் திரு செங்கோட்டையன் இருக்கிறார். இந்த கட்சியினுடைய வளர்ச்சி, இது சந்தித்த சோதனைகள், இதை எல்லாமே உடனிருந்து பார்த்தவர் என்பதால் இந்த கட்சி ஒருபோதும் பிளவுபட்டு விடக்கூடாது, இந்த கட்சியை ஒன்றிணைந்து ஒரு வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும், ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அதிமுக தான் தேர்தல் களத்தில் திமுக அணியை தோற்கடிக்க முடியும் என்பது திரு செங்கோட்டையன் போன்ற அனுபவம் மிக்கவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில தான் நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த பின்னடைவு, சரிவு, பெரும் தோல்வியை இவர்கள் கண்டதனால் இது கட்சிக்கு எதிர்காலத்தில் பேராபத்தாக முடிந்துவிடும் என்றுதான் இந்த 6 பேரும் முன்னணியினர் சென்று சந்தித்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். திரு செங்கோட்டையன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.டி. சண்முகம், இந்த 3 பேர் தான் முதல்ல சென்று சந்திப்பதாக இருந்தது. அப்ப திரு தங்கமணி அவர்கள் தான் இல்ல, நம்முடைய தலைவர் காலத்து மூத்த நிர்வாகிகளையும் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு தான் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தர்மபுரி அன்பழகன் போன்றவர்களை அழைத்து இந்த 6 பேரும் சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. கட்சியினுடைய நிலைமை, தேர்தல் கள நிலவரம், மக்கள் மனோபாவம், தொண்டர்களுடைய எண்ணம், உணர்வு, இவை எல்லாவற்றையும் சொல்லி தயவு செய்து கட்சியை ஒருங்கிணைப்போம் என்று வலியுறுத்தியதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். அதை விட நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த 6 பேர் தன்னை சந்தித்து ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள் என்பது பச்சை பொய் என்று தலைமை கழக வாசல்ல திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஒரு தலைமை பண்புத்தவர் என்பதை இதன் மூலமா அவர் நிரூபிச்சிருக்கிறார். இந்த 6 பேரும் என்னை சந்திச்சாங்க, அவங்க வலியுறுத்தினாங்க, இப்போதைக்கு வேண்டாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன்னு உண்மையை சொல்லுங்களேன். அப்படி மூத்த நிர்வாகிகள், இவரை விட அனுபவம் வாய்ந்தவர்கள், அறிவாளிகள், இவரை விட கட்சியில மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருந்து இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், அவர்கள் தன்னை சந்தித்ததை பச்சை பொய் என்று சொன்னால் இவரை எப்படி நம்புவாங்க? தொண்டர்கள் நம்பல, நிர்வாகிகள் நம்பல. இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் திரு எடப்பாடி பழனிசாமியும் நம்பவில்லை. அதனாலதான் திரு நயினார் நாகேந்திரன் திரு செங்கோட்டையன் கருத்தை வரவேற்றிருக்கிறார்.
கட்சி வலிமையான கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்றால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய எல்லா மட்டத்தினுடைய விருப்பமாக இருக்கிறது. தன்னிடமிருந்து அதிகார பலம், பணபலத்தை வைத்து கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு பொதுவெளியில் கட்சியினர் மத்தியில பேசுபொருளாக இருக்கிறது. எனவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் திரு செங்கோட்டையன் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார். இந்த கெடுவுக்குள் அவர் கட்சியை இணைப்பதற்கான முயற்சி இல்லை என்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றிணைந்து உண்மையான அதிமுக நாங்கள் தான் என்று எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்குவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் சகோதரா. ஒரு அதிமுகவை மீண்டும் ஒரு அணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றீங்களா அந்த 10 நாட்களுக்கு பிறகு? ஏனென்றால் இப்ப செங்கோட்டையன் இந்த கருத்தை சொல்வது முதல் முறை அல்ல. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி நேர்லையும் பேசிட்டாங்க. அவரும் அந்த கருத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஆனாலும் கூட இப்ப மீண்டும் ஒரு 10 நாள் அவகாசம் என்பது, அந்த 10 நாள் அவகாசத்துக்குள்ள மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அதிமுக மீண்டும் ஒரு பிளவை நோக்கி நகர்கிறதா? இல்ல, உண்மையிலேயே அதிமுக வெற்றி பெற வேண்டும், அதிமுகவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அதிமுக தொண்டர்களை நாம் நல்வழியில் அரசியல்படுத்த வேண்டும், இந்த மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை தொடர்ந்து 7 முறை கொடுத்த அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமதி சசிகலாவால் அடையாளப்படுத்தும் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து, தொண்டர்களை சந்தித்து, அவர்களுடைய ஆதரவை பெற்று, வாக்குகளை பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்று உண்மையிலேயே கருதினால் இந்த 10 நாட்களுக்குள்ள அவர் தன் முடிவை மறுபரிசீலனை செய்து இணைக்க வேண்டும். அப்படி இணைக்காமல் இதே பிடிவாதம் தொடர்ந்தால் 2026 தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்தித்து திரு எடப்பாடியின் கனவு தகர்க்கப்படும். அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வலிமை மிக்க கட்சியாக மீண்டும் உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. எனவேதான் இன்றைக்கு மூத்த முன்னோடிகள் பலரும் திரு செங்கோட்டையன் கருத்துக்கு உடன்பட்டு வருவார்கள். எத்தகைய ஒரு முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது நம்ம 10 நாட்களுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் சகோதரா. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டதை பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே, அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே கூட அதிமுகவிலே பிளவுகளை சந்தித்தது. அதிமுகவில் இருந்து அப்போது மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருந்த எஸ்டி சோமசுந்தரம், தஞ்சை மண்டலத்திலே டெல்டாவிலே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற ஒரு மூத்த தலைவர். அவர் நமது கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கினார் அதிமுகவிலிருந்து விலகி. அதற்கு பிறகு ஒரு தேர்தலுக்கு பிறகு எம்ஜிஆருடைய அழைப்பின் பேரிலே அவர் மீண்டும் அதிமுகவிலே இணைந்தார். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவிற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்தோம் எனவும், எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்த போதும் அதிமுக உடையக்கூடாது என்பதற்காக பணியாற்றினேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறப்போம், மன்னிப்போம் என வெளியே சென்றவர்களை அரவணைத்தால்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இது குறித்த தனது பார்வையை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த உங்கள் பார்வை? வணக்கம். அதாவது இப்போ அது ஒரு கட்டாயமாகிவிட்டது. என்றால் 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு அஇஅதிமுகவினுடைய பலம் 2021 பலத்தை விட குறைந்து விட்டது என்பதுதான் அந்த தேர்தல் முடிவுகள். நீங்க அதை சட்டமன்ற வாரியாக அதை பிரித்து பார்க்கும் பொழுது அது தெரிகிறது. ஈவன் இப்போ எஸ்பி வேலுமணியோட தொகுதியான தொண்டாமுத்தூர்ல கூட அஇஅதிமுக பின்னணியில தான், ரொம்ப பின்னணியில தான் இருக்கு. இப்போ இதுதான் நிலவரம். இது ஆனா அது பார்லிமெண்ட் தேர்தல், இது அசம்பிளி, அதுல சில இடங்கள்ல மாறலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருவாரியான இடங்கள்ல அஇஅதிமுக ஒரு பலவீனமானதை அதாவது எங்கெல்லாம் 3வது இடம் 4வது இடம்லாம் போயிட்டோ அந்த இடங்கள்ல நீங்க 2வது இடமும் முதலிடமும் வருவது என்பது எல்லோரும் ஒன்றிணைந்தால்தான் அது சாத்தியம். அதைத்தான் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் தரவுகள் அதிகமாக தரவில்லை.
மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். பட் நீங்க இது பார்த்தீங்கன்னா தரவுகளை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது நீங்க ஒன்றிணைந்தால்தான் அதுக்கு வந்து கட்சிக்கு வந்து அதிக பலம் என்பதுதான் அது எல்லாருக்கும் சட்ட தெளிவாக தெரிகிறது. அவர் எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். பட் அரசியல் காரணங்களுக்காக அவர் அதை இதுவரையில் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார். உங்களுடைய பார்வை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.